விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 65வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து வாருங்கய்யா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 65. அறிஞர் பெருமை. அறிவுளோர் தமக்கு நாளும் அரசரும் தொழுது வாழ்வார், நிறையோடு புவியில் உள்ளோர் நேசமாய் வணக்கம் செய்வார். அறிவுளோர் தமக்கு யாதோர் அசடது வறுமை ஆகில் வெறியர் என்று இகழார் என்றும் மேதினி உள்ளோர் தாமே. அறிஞர் பெருமை. அறிவுளோர் தமக்கு நாளும் அரசரும் தொழுது வாழ்வார், நிறையோடு புவியில் உள்ளோர் நேசமாய் வணக்கம் செய்வார். அறிவுளோர் தமக்கு யாதோர் அசடது வறுமை ஆகில் வெறியர் என்று இகழார் என்றும் மேதினில் உள்ளோர் தாமே. அறிவு உடையவரை மன்னரும் வணங்கி வாழ்வார். அறிவு உடையவரை மன்னரும் வணங்கி வாழ்வார். உலகத்து மக்களும் அவருக்கு உண்மையான அன்புடன் வணக்கம் செய்வர். அந்த அறிவுடையவருக்கு எதிர்பாராமல் தீயார் ஒரு குற்றம் உண்டாயின், தீயாரால் குற்றம் சுமத்தப்பட்டாலும் வெறுக்கத்தக்கவர் என்று இவ்வுலகத்தவர் இகழ்ச்சி அவரை செய்ய மாட்டார்கள். மீண்டும் பாடலை பார்ப்போம். அறிவுளோர் தமக்கு நாளும் அரசரும் தொழுது வாழ்வார், நிறையோடு புவியில் உள்ளோர் நேசமாய் வணக்கம் செய்வார். அறிவுளோர் தமக்கு யாதோர் அசடது வறுமை ஆகில் பெரியர் என்று இகழார் என்றும் மேதினி உள்ளோர் தாமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் வணக்கம், நன்றி. தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மிக்க நன்றிகளையா. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் அதனையா அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.